வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத வீடியோ பதிவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழகத்தில் அரசு திமுகவுடைய அரசு ஆட்சிக்கு வந்ததும் நாங்கள் பயிர்க்கடன், கல்வி கடன், மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் அனைத்துமே தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எந்த விதமான தள்ளுபடியும் விவசாய மக்களுக்கு வழங்கப்படவில்லை. அனைத்து திட்டங்களிலும் மாற்றம், குழப்பங்கள், தள்ளுபடி இல்லை. என்னதான் நடக்குதுன்னு கேள்வி கேட்டால் அதுவும் கிடையாது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடியை கொடுத்துட்டு வராங்க அரசு தரப்புலேருந்து. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன்கள் அனைவருக்குமே தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகிறது. 5 சவரனுக்குள்ளாமல் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு தள்ளுபடியை வழங்கலாம் அப்படின்ட்டு முடிவுகள் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த முடிவுகள் அடிப்படையில் விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்குமே தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். சிவகங்கை பயிர்க்கடன், நகைக்கடன், அடமான கடன் தள்ளுபடி தொகையில் 11,104 கோடியை மத்திய அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவித்துள்ளது. இதனால் நிதிச்சுமையில் இருந்து விருந்து வங்கிகள் தப்பித்தன. அதே நேரம் மீதமுள்ள 2,185 கோடியை ஒதுக்க இந்த ஜூன் இறுதியில் ரிசர்வ் வங்கி கால அவகாசமும் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் அவகாசம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 2021 ஜூன் 21 நிலவரப்படி வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற நகையடமான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அப்பொழுதே முதல்வர் பழனிசாமி சொன்னது இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடன் தள்ளுபடி தொகையை மத்திய அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்போது அரசு விடுவித்து வருவது. இதன் அடிப்படையில் இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கடன் தொகை தள்ளுபடி வங்கிகளுக்கு அவ்வப்போது தமிழக அரசு விடுவித்து வந்தது. நிலுவைத் தொகையானது 3,289 கோடி வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்த இந்த தொகையை 2025 மார்ச்சுக்குள் விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு கடன் தகுதி பெற முடியும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. எனவே ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. இதையடுத்து தமிழக அரசு 1,104 கோடி வங்கிகளுக்கு விடுவித்து மீதி இருக்கிற 2,189 கோடியை விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. இதையடுத்து கடன் நிலுவைத் தொகை 2025 கோடியை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி தட்டுப்பாட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வையும் அரசிடமிருந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாய பெருமக்களுக்கு அனைத்து வகையான கடன்களும் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிறதுனால நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக மீண்டும் அந்த நகைக்கடன் பட்டியல்கள் எல்லாமே கணக்கெடுக்கும் பணிகள் போயிட்டு இருக்கிறதுனால நகைக்கடன் தள்ளுபடியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அவசரமாக இந்த அறிவிப்புகள் அனைத்துமே தமிழகம் முழுவதும் இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி வெளியான உடனே பார்த்திங்கன்னா அதில் சில முக்கியமான அறிவிப்புகள் நாம் எதிர்பார்க்கலாங்க. நகைக்கடன் தள்ளுபடிகள் அனைத்துமே இருக்கும், கல்வி கடன் தள்ளுபடிகள் இருக்கும், பயிர்க்கடன் தள்ளுபடிகளும் இருக்கும். விவசாய பெருமக்கள் பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்குள்ளாமல் நிலம் வைத்து அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நிலத்தை கடனாக பெற்று வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நிலத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கியிருப்பீங்க, விவசாயம் செய்வதற்குண்டான பொருட்கள் வாங்கியிருப்பீங்க அப்படின்னா அந்த கடனை அரசு ஏற்று அரசு கட்ட ரெடியாக இருக்குது. இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார கிடைச்சிடும். ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடியை பெற நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம சேனலில் உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்தும் உடனுக்குடன் கிடைக்குங்க. அரசின் எதிர்பார்க்காத பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் 31/3/2026 வரை நிலுவையில் இருந்த கூட்டுறவு வங்கி கடன்கள் பெற்ற லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இதன் மூலம் விவசாய கடன் தொழிலிருந்து விடுபட்டது மட்டுமின்றி கூட்டுறவு கடன்களுக்கு புதுவாழ்வும் அளிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு இந்த சாதனை பின்பற்றி இந்திய அரசு தற்போது பெரிய அளவிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ய போகிறதா சொல்லிட்டுருக்காங்க. அதற்குண்டான அறிவிப்புகளும் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. கல்வி கடனும் விரைவில் தள்ளுபடியாகும், நகைக்கடன் தள்ளுபடியாகும், விவசாய கடனும் தள்ளுபடியாகும். இந்த மாதிரி அரசு செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி
பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத வீடியோ பதிவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழகத்தில் அரசு திமுகவுடைய அரசு ஆட்சிக்கு வந்ததும் நாங்கள் பயிர்க்கடன், கல்வி கடன், மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் அனைத்துமே தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எந்த விதமான தள்ளுபடியும் விவசாய மக்களுக்கு வழங்கப்படவில்லை. அனைத்து திட்டங்களிலும் மாற்றம், குழப்பங்கள், தள்ளுபடி இல்லை. என்னதான் நடக்குதுன்னு கேள்வி கேட்டால் அதுவும் கிடையாது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடியை கொடுத்துட்டு வராங்க அரசு தரப்புலேருந்து. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன்கள் அனைவருக்குமே தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகிறது. 5 சவரனுக்குள்ளாமல் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு தள்ளுபடியை வழங்கலாம் அப்படின்ட்டு முடிவுகள் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த முடிவுகள் அடிப்படையில் விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்குமே தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். சிவகங்கை பயிர்க்கடன், நகைக்கடன், அடமான கடன் தள்ளுபடி தொகையில் 11,104 கோடியை மத்திய அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவித்துள்ளது. இதனால் நிதிச்சுமையில் இருந்து விருந்து வங்கிகள் தப்பித்தன. அதே நேரம் மீதமுள்ள 2,185 கோடியை ஒதுக்க இந்த ஜூன் இறுதியில் ரிசர்வ் வங்கி கால அவகாசமும் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் அவகாசம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 2021 ஜூன் 21 நிலவரப்படி வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற நகையடமான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அப்பொழுதே முதல்வர் பழனிசாமி சொன்னது இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடன் தள்ளுபடி தொகையை மத்திய அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்போது அரசு விடுவித்து வருவது. இதன் அடிப்படையில் இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கடன் தொகை தள்ளுபடி வங்கிகளுக்கு அவ்வப்போது தமிழக அரசு விடுவித்து வந்தது. நிலுவைத் தொகையானது 3,289 கோடி வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்த இந்த தொகையை 2025 மார்ச்சுக்குள் விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு கடன் தகுதி பெற முடியும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. எனவே ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. இதையடுத்து தமிழக அரசு 1,104 கோடியை வங்கிகளுக்கு விடுவித்து மீதி இருக்கிற 2,189 கோடியை விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. இதையடுத்து கடன் நிலுவைத் தொகை 2025 கோடியை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி தட்டுப்பாட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வையும் அரசிடமிருந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாய பெருமக்களுக்கு அனைத்து வகையான கடன்களும் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிறதுனால நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக மீண்டும் அந்த நகைக்கடன் பட்டியல்கள் எல்லாமே கணக்கெடுக்கும் பணிகள் போயிட்டு இருக்கிறதுனால நகைக்கடன் தள்ளுபடியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அவசரமாக இந்த அறிவிப்புகள் அனைத்துமே தமிழகம் முழுவதும் இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி வெளியான உடனே பார்த்திங்கன்னா அதில் சில முக்கியமான அறிவிப்புகள் நாம் எதிர்பார்க்கலாங்க. நகைக்கடன் தள்ளுபடிகள் அனைத்துமே இருக்கும், கல்வி கடன் தள்ளுபடிகள் இருக்கும், பயிர்க்கடன் தள்ளுபடிகளும் இருக்கும். விவசாய பெருமக்கள் பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்குள்ளாமல் நிலம் வைத்து அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நிலத்தை கடனாக பெற்று வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நிலத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கியிருப்பீங்க, விவசாயம் செய்வதற்குண்டான பொருட்கள் வாங்கியிருப்பீங்க அப்படின்னா அந்த கடனை அரசு ஏற்று அரசு கட்ட ரெடியாக இருக்குது. இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார கிடைச்சிடும். ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடியை பெற நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம சேனலில் உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்தும் உடனுக்குடன் கிடைக்குங்க. அரசின் எதிர்பார்க்காத பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் 31/3/2026 வரை நிலுவையில் இருந்த கூட்டுறவு வங்கி கடன்கள் பெற்ற லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இதன் மூலம் விவசாய கடன் தொழிலிருந்து விடுபட்டது மட்டுமின்றி கூட்டுறவு கடன்களுக்கு புதுவாழ்வும் அளிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு இந்த சாதனை பின்பற்றி இந்திய அரசு தற்போது பெரிய அளவிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ய போகிறதா சொல்லிட்டுருக்காங்க. அதற்குண்டான அறிவிப்புகளும் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. கல்வி கடனும் விரைவில் தள்ளுபடியாகும், நகைக்கடன் தள்ளுபடியாகும், விவசாய கடனும் தள்ளுபடியாகும். இந்த மாதிரி அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.